கிவி சாப்பிட்றேன், டிராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். இல்லைங்க மேடம், அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைங்க. ஸ்ட்ராபெரிலாம் ஒரு காலத்து வெளிநாட்டு பழமாக இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம தோனியே ஸ்ட்ராபெரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராபெரியில் நிறைய விட்டமின் சி இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் ஸ்ட்ராபெரி தாராளமாக சாப்பிட்லாம். டிராகன் ஃப்ரூட்லாம் இப்போ நம்ம நாட்டிலே எல்லாரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி கல்லி மாதிரி தான், அதுவும் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அருமையாக லாபம் தரக்கூடிய ஒரு பழம் அது. நானே இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னே இருந்தேன். படித்த வேலை இல்லாத நிறைய இளைஞர்கள் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மண்ணுக்கு அது நல்லா அருமையாக வளருதான், நல்ல லாபம் கொடுக்குது. நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பற்றி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸலண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் 3 days 4 days ஒரு தடவை தான் மோஷன் போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்கல்ல. இந்த டிராகன் ஃப்ரூட்டை வாங்கி பாதி பழத்தை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெய்லி மோஷன் போயிடுவாங்க. மோஷன் ப்ராப்ளமே இருக்காது, அவ்வளோ ஃபைபர்ஸ் இருக்குது. அடுத்தது கிவி பழம். பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு இல்லையா? இதை கட் பண்ணோம்னா உள்ள க்ரீன் கலரில் இருக்கும். டெங்கு பேஷண்ட்ஸ்க்கும் வைரஸ் காய்ச்சலில் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறபடி பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் அடிஷ்னலாக டெய்லி ஒரு கிவி பழம் சாப்பிடுங்க, பப்பாளி இலையோட ஜூஸ் குடிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. பிளேட்லெட் கவுண்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால இந்த 3 பழங்களையும் அந்நிய பழம், அந்நியனே வெளியேறு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விலை மட்டும்தான் கூட இருக்க தவிர இந்த 3 பழத்துலையும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது.